கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலந்தரும் தேவன் எபிசோட் 1741 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 49 அதிகாரம் 16வது வசனம், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. யாரெல்லாம் மறக்கப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கான செய்தி இது. பெற்றோர் உன்னை மறந்திருக்கலாம், உறவுகள், உடன்பிறப்புகள், சமுதாயம் உன்னை மறந்திருக்கலாம், உன் அதிகாரிகள் மறந்திருக்கலாம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை அப்படி மறக்கப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்காக உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அவருடைய உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறார். மாத்திரமல்ல, எப்பொழுதும் மதில்கள் ஹல்லேலூயா கர்த்தர் முன் இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? உன்னை சுற்றி அவரே அக்கினி மதிலாய் இருக்கிறார். உள்ளங்கைகளில் வரைந்த ஆண்டவர் உன்னை கைவிடுவாரோ, உன்னை மறப்பாரோ? உன்னை சுற்றி அக்கினி மதிலாய் இருந்து உன்னை பாதுகாப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, தாய் மறந்தாலும் உறவுகள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி உம்முடைய ஜனங்களை மறவாத தேவனே, இன்றைக்கும் கூட அப்படி மறக்கப்பட்ட ஜனங்கள் உம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்து ஹல்லேலூயா 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 அவர்களை சுற்றிலும் அக்கினிமயமான பாதுகாப்பை நீர் கட்டளையிட்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். மகளே, மகனே, எனக்கு யாரும் இல்லை என்று கலங்காதே. உன்னை சுற்றி அக்கினி மதில் போடப்பட்டிருக்கிறது. உன்னை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுவான். நீ பயப்படாதே மகளே, பயப்படாதே சகோதரனே, பயப்படாதே சகோதரியே. உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறார். உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாய் பாதுகாப்பார். நீ நம்பு, நிச்சயம் வெற்றி பெறுவாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.